ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் எதிர்பார்த்த விஷயத்தில் எப்போது வெற்றி வந்து என் மடியில் விழுமென்று தானே காத்திருக்கிறாய். இதோ அந்த பொன்னான நேரம் இப்போது உனக்கு வந்துடுச்சு என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் இந்த நாளை உனக்கான அதிர்ஷ்டம் மிகுந்த நாளாக நான் மாற்ற போகிறேன். இன்று மாலை நேரம் வருவதற்குள், அந்த சூரியன் மறைவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்கும், அதாவது வெற்றியை உன் பக்கமாக கொண்டு வந்து சேர்க்கும் என சொல்கிறேன் செல்லமே. நீ கலங்கவே வேண்டாம். அந்த கடல் போல உனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சாயப்பா நினச்சேனா அதை ஒரு நொடியில் காணாமல் போக செய்வேன். இப்போது வாழ்க்கை எனும் மிகப்பெரிய அந்த பயணத்தில் நீ எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. பெரிய படுகொலியில் கீழே விழுந்தது போல கூட உனக்கு தோன்றுகிறதா? கவலைப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கை பாதையில் நீ நடந்து போகிற முட்பாதைகளையெல்லாம் மலர்பாதைகளாக மாற்றி எந்த இடத்திலும் நீ தடுமாறி விழுகாம உன்னை கைப்பிடிச்சு நானே வெற்றி பக்கம் கூட்டிட்டு போகிறேன் என் செல்லமே. நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. ஆனால் உன் சாயப்பா மீது நம்பிக்கையோடு என்னை வழிபட்டால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் மாறும்படியும் உனக்கான சந்தோஷம் எல்லா விதத்திலும் கிடைக்கும்படியும் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் செல்லமே. நீ இத்தனை நாளாக நம்ம சாயப்பாவை வணங்கியும் எந்த மாற்றமுமே நம்ம வாழ்க்கையில் வரல. நாம் நினச்சதும் கூட எதுவும் நடக்கலைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இன்று மாலை பொழுது முடிவதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகுதுன்றத நான் உனக்கு உணர்த்த போகிறேன். என்னுடைய அற்புத சக்தியையும் மகிமையும் கூட நீ இன்று உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் செல்லமே. வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதே போல உன்னுடைய குடும்பம் தலைத்து செழித்து வளர்ந்து ஓங்கி நிற்பதற்கு நீ என் மேல் வச்சிருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு அவசியமாகத்தான் இருக்கு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிறது போல தானே, ஒரு பக்கம் உன் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கு, இன்னொரு பக்கம் உன்னை சுற்றி இருக்கிற மனுஷர்களும் நீ வேலை செய்கிற இடத்துல இருக்க மனிதர்களும் உன்னுடைய நெருங்கிய உறவுகளும் கூட உனக்கு கவலைகளை உண்டாக்குகிறார்கள். கவலை கொள்ளாதே. நீ நினச்சது போல வாழ்க்கை அமையலன்னு நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் இப்போ முடிய போகுது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுபிடிகளால் நீ சிந்தும் கண்ணீரையெல்லாம் நான் பார்த்தேன் தானே. இனிமேல் உன் கண்களில் கண்ணீரே வராத அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை பயணமானது முடிவில்லாத பாதை கிடையாது என் செல்லமே. இப்போது சட்டென்று உன் வாழ்க்கை பாதையில் ஒரு திடீர் திருப்பத்தை உண்டாக்கி நீ நினச்ச இடத்துக்கு சுலபமாய் போய் சேரும்படி நான் செய்வேன். கொஞ்சம் பொறுமை கொள். நீ எதிர்பார்த்த வெற்றியும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்பது நெளிவு சுழிவுகளோடு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வற்றாத ஜீவநதி போலத்தானே. அப்படிப்பட்ட வற்றாத ஜீவநதியில் எல்லாமே கலந்துதானே இருக்கும். இன்பமும் துன்பமும் துயரமும் கவலைகளும் சந்தோஷமும் துக்கமும் மகிழ்ச்சியும் எல்லாமே கலந்த இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கைகட்டி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். வளைந்து நெளிந்து எப்படி உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதெல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இன்பமும் மன மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் பிறகு நீ எப்படிலாம் நடந்துக்கிறணுங்கிறதையும் உனக்கு சாதுரியமாக நடக்க வேண்டிய வித்தைகளையும் வழிகளையும் கூட நான் கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தவறாக நினைக்காத. ஒரு சில நிகழ்வுகள் வேண்டுமானால் தவறாக முடிஞ்சது போல உன் கண்களுக்கு தெரியலாம், ஆனால் அது கூட உண்மை கிடையாது என் செல்லமே. இங்கு வாழக்கூடிய மனிதர்களை தாண்டியும் பல முடிவுகள் என் கைகளில் தான் இன்னும் இருக்குது. நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போவேனா? உனக்கென பல நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்க தான் போகிறேன். நடந்தது தவறோன்னு நீ யோசிக்கவே வேணாம். எதுவுமே தவறாக நடக்காது. உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். கொஞ்சம் பொறுத்திரு. பல வாய்ப்புகள் பல அதிர்ஷ்டங்கள் உன் வீட்டு கதவை வந்து தட்டி உனக்கானதை உன்கிட்ட கொடுத்துட்டு போக தான் போகுது. உன் குடும்பத்திற்கான நல்ல காலம் இன்று பிறந்து விட்டது என் செல்லமே. நீ என்னை வழிபட்டதற்கான பலனையும் இன்றே பெறப்போகிறாய். கெட்ட நேரம் உன் வாழ்க்கையில் சூடு இருந்த காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.